ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோழி பொரிக்க போகிறோம். மை வெர்ஷன் ஆஃப் தண்டர் சிக்கன். கேஎஃப்சியில் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நம்மளோட ஹைலைட் என்னன்னா இந்த கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாயும் பொரிச்சிட்டு அது மேலே வச்சு சாப்பிட்றது தான் பெரிய ஹைலைட். ஓகே, வாங்க சமைக்கலாம். அதுக்கு கோழி துண்டுகள் இந்த மாதிரி நேராக ஹைப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் இப்படி வாங்கிடலாம் நீட்டாக. அதுக்கப்புறம் இதை மேரினேட் பண்ண போகிறோம். வெள்ளை மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீசனிங்காக மேகி சீசனிங் 1/2 டேபிள் ஸ்பூன், கருப்பு மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இறைச்சித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, அதோடு சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை நல்லா அடிச்சுட்டு அந்த கோழி மேலே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கோழி முழுகிற அளவுக்கு. கரண்டியில் செட் ஆகாதுங்க, கையில் பிழைஞ்சாதான் சரியாக வரும். ஓகே, ஓரளவுக்கு கோழிக்கு துண்டுகளை இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் போட்டு பொரிக்க போகிறோம். சோள மாவு, பெஸ்தாரி ஃப்ரைட் ஃப்ளா, இது 2 தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கோழி துண்டுகளை 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மறுபடியும் மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோழி துண்டுகளை மாவில் நல்லா இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகினதும் இந்த எல்லா கோழி துண்டுகளையும் முதல்ல பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கோழி பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ இதே மாதிரி எல்லா கோழி துண்டுகளும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கோழி வேவறதுக்கு ஒரு 8 நிமிஷம் போதுங்க, கோழி வெந்துடும். ஏன்னா இது போன்லெஸ் சிக்கன் இல்லையா. ஸோ கோழி துண்டுகளை நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எண்ணெயில் உள்ள அந்த கோழி என்ன சொல்லுவாங்க, சக்கி பாக்கி இதெல்லாம் வடிகட்டிருங்க. ஓகே, தனியாக எடுத்து வச்சிரும். இப்போ பொரிச்ச கோழிகளை மறுபடியும் அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ தான் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு கருவேப்பிள்ளை, சில்லி கறி, இது 2ஐயும் அந்த கோழி மேலேயே போட்டுற வேண்டியதான். ரொம்ப தெறிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை செய்யலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த கருவேப்பிள்ளையும் மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காய்ந்த மிளகாவையும் இந்த கருவேப்பிலையும் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த கோழி துண்டில் வச்சு ஒரு கடிங்க. அப்படிதாங்க இருக்கு. உண்மையிலே அட்டகாசமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நன்றி.